அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்கணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஜென்ம லக்கணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. லக்கணம் என்பது நேரத்தை குறிப்பதாகும். குழந்தை பிறந்த நேரத்தையோ ஒரு சுபகாரியத்தை செய்யும் நேரமாகவோ அமையும். ராசி மண்டல வீடுகள் பொதுவாக நிலையான 12 என அமைந்து விடுகின்றன. அதாவது மேசம் முதல் மீனராசி வரை. தனிநபர் ஒருவரை பொறுத்தவரை ஜென்ம லக்னம் மற்றும் ஜென்மராசி என்பவை முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு குழந்தை பிறந்த நேரத்தின் போது இருக்கும் சூரியனின் சுழற்சி பாதையே ஜென்ம லக்கணமாக அமைய காரணமாகிறது. ஜென்மராசி என்பது சந்திரன் நின்ற ராசி மண்டல வீட்டை குறிப்பதாகும். எனவே இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மராசி என்பது பிறந்த நாளையும் நட்சத்திரத்தையும், ஜென்ம லக்கணம் என்பது பிறந்த நேரத்தை சுட்டிக்காட்டும். ஜோதிட சாஸ்திரப்படி ஜென்ம லக்கணத்தின் அடிப்படையிலேயே பொது பலன்களை கூறப்படுகின்றன. ஜென்மராசி என்பது கோச்சார பலன்களை ராசி பலன்களாக கூற பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஜென்ம லக்கணம் என்பது தனிநபர் ஜாதகத்தில் முதல் வீடாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரிசையாக அடுத்த 12 வீடுகளும் அமைந்துவிடும். எனவே ஜென்ம லக்கண வீடே முதல் வீடு எனலாம். அவற்றின் தன்மைகளை, வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் தொடர்புகளையும் சம்பவங்களையும் இனிவரும் பதிவுகளில் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.